கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 15 வசனம் 11. உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நம்பி அவரை மட்டும் விசுவாசித்து என்னுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் அதிலிருந்து விடுவிக்க கர்த்தரால் கூடும் என்ற விசுவாசத்தோடு அவருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நாம் விசுவாசிக்கிறபடியே நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நம்முடைய தீங்கின் நாட்களில், நம்முடைய நெருக்கத்தின் வேளைகளில் நம்முடைய சத்துருக்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நின்று நம்மை தப்புவிப்பார். எல்லா காலத்திலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்மை வேலி அடைத்து காத்து கொள்வார். எரேமியா 15:11 உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான போராட்டங்களை நாம் அனுபவித்திருக்கலாம். என்னை விடுவிக்க யாரால் கூடும் என்று சொல்லி நாம் கலங்கி அழுது நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். நம்முடைய நெருக்கத்தில் அவர் நமக்கு அடைக்கலமாய் ஆறுதலாய் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் நாம் மறந்து போக வேண்டாம். அவர் நமக்கு நன்மை உண்டாக செய்வார். அவர் நம் நடுவில் இருப்பாரானால் ஒருபோதும் நாம் தீங்கை காண்பதில்லை. ஆகவே ஒருபோதும் சோர்ந்து போகாமல், அவரில் இருக்கிற விசுவாசத்தை நாம் இழந்து போகாமல் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்கள் வாழ்வோம். பிசாசிற்கு எதிர்த்து நிற்போம். நம்முடைய தீங்கின் காலத்திலும் நம்முடைய நெருக்கத்தின் காலத்திலும் நமக்கு எதிராக செயல்படுகிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளையும் அவர் முறியடித்து நம் கால் வழுவாதபடிக்கு அவர் நம்மை காத்து கொள்வார். சங்கீதம் 94:18 என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படியாக நம்முடைய கால் சறுக்குகிற வேளைகளில் நாம் எந்த தீங்கிலும் விழுந்து விடாதபடிக்கு, அந்த தீங்கு நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நம் கால் வழுவாதபடிக்கு அவர் நம்மை காத்து கொள்வார். நமக்கு சகாயம் செய்யும்படியாக இந்த வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின கர்த்தர் இருக்கிறார். ஆகவே கலங்காமல் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டிருப்போம். அவர் நிச்சயமாக நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஆகவே ஒருபோதும் அவரை விட்டு விலகாமல் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருக்கு உண்மையாய் வாழ்வோம். நம்முடைய இக்கட்டில் அவர் நமக்கு அரணாயிருந்து நமக்கு சகாயம் பண்ணி நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து வழி நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்களுக்கு சகாயம் செய்யும்படியாக நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்வில் இருக்கும் எல்லா போராட்டங்களையும் மாற்றி எங்களுக்கு நன்மை உண்டாக நீர் செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் தருகிற விடுதலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.